எல்லா வேதனையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருந்தாலே என் மருமக மகா அவகிட்ட மன்னிப்பு கேள்றான். மகா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா. என்னங்க என்ன மன்னிச்சிரு. புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். அம்மா மேல காமிக்க வேண்டிய கோவத்தை எல்லாம் உன் மேல காட்டிட்டேன். நீ ஒவ்வொரு தடவையும் எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் நான் கேட்காமலேயே போயிட்டேன். உன்னை ரொம்ப காயப்படுத்தி உன்னை கை நீட்டி இந்த கையால கதிர் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து நேத்து நைட் உன்னை ரூம்ல வச்சு பூட்டின வரைக்கும் நான் செஞ்சது எல்லாமே தப்பு. ஆனா எதையுமே நினைக்காம ஒரு அண்ணனா கதிர்க்காக நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் தனி ஆளா நின்னு போராடி முடிச்சிருக்க. கதிரோட வாழ்க்கைய காப்பாத்திருக்க. நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதிக்காக ஓடி இருக்க. நான் எதையுமே புரிஞ்சுக்கலமா. அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இனிமே எப்பவும் உன் கூட நான் துணையா நிப்பேன். என்ன நடந்தாலும் உன் கூட தான் நிப்பேன். கூட நிக்கலனாலும் குறுக்க நிக்காம இருந்திருக்கலாம். நான் செஞ்சது எல்லாமே தப்பு. என்ன மன்னிச்சு. பரவாயில்லண்ணா. எப்படியும் கல்யாணம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அவங்க குடும்ப விஷயத்த அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. வாங்க நம்ம எல்லாம் கிளம்புவோம். வாங்க போலாம். நில்லுங்க, யாரும் போக வேண்டாம், இங்கேயே நில்லுங்க. அக்கா என்னக்கா மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனா அது பொண்ணுக்கு மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கு அது கஷ்டம்தான். அதுக்கு கதிர் கல்யாணத்தை நான் நடத்த போறேன். மாப்பிள்ள இருக்காரு, பொண்ணு வேணும்ல. பொண்ணுதான் ஏற்கனவே முகூர்த்த புடவை கட்டிட்டு நிக்குது. இதுதான். இல்ல மாமா வேண்டாம். மகா, ஏமா வேண்டான்னு சொல்ற? அகிலாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் இருக்கும் நீ தானே ஆசைப்பட்ட? ஆமா மாமா, இப்பவும் எனக்கு அந்த ஆசை இருக்கு. கதிரும் அகிலாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க பிரிய கூடாதுன்னு நான் நினைச்சேன். அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கல்யாணம் இப்ப நடக்க கூடாது மாமா. இந்த கல்யாணம் எப்பவுமே நடக்காது மகா. அத்தை, நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க மாப்ள. உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அந்த மரியாதை உங்க குடும்பத்து மேல இல்ல. மீனாட்சி, நிறுத்துங்கம்மா. இந்த கத்திர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன மீனாட்சி மீனாட்சின்னு நீங்க பேர் வச்ச மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் மீறி போயிட்டீங்க. இதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருந்தாங்களே உங்க பணக்கார சம்பந்தி, அவங்களை இதே மாதிரி உங்களால பாக்கியோன்னு கூப்பிட முடியுமா? நானும் பொண்ணை கட்டி கொடுத்தவதான். அதுக்குன்னு அளவுக்கு மீறி நானும் என் பொண்ணு இறங்கி போயிட்டோம். இத்தனை நாளா நீங்க கத்தும் போதோ, குத்தி காட்டி பேசும் போதோ, அவமானப்படுத்தும் போதோ, அசிங்கப்படுத்தும் போதோ நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் பயம் இல்ல, அது என் பெருந்தன்மை. உங்க அளவுக்கு நானும் தர குறைஞ்சு நடந்துக்க கூடாதுங்கிற வைராக்கியம். என் பொண்ணு வாழ போன வீட்டை நானே குறை சொல்ல கூடாதுங்கிற பாசம். ஆனா குட்ட குனிவாங்கன்னு நினைச்சு ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டீங்க. அதுக்குதான் ஆண்டவன் அடிய கொடுத்து உங்களை நிக்க வச்சுட்டான். என்னங்க பெரிய பணம்? உங்க பிள்ளைங்கள பணம் இல்லாம தானே கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்லுங்க. அப்பா உங்ககிட்ட பணம் இல்ல, இப்ப நீங்க பண காசோட நல்ல நிலைமையில இருக்கீங்க. இன்னைக்கு எங்க கிட்ட பணம் இல்ல, நாளைக்கு எங்களுக்கும் வசதி வருங்க. ஆனா ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாம போகும். ஆனா பணம் இருக்கும் போதும் இல்லாதப்பவும் ஒரே மாதிரி தான் மனுஷங்களை மதிக்க கத்துக்கணும்.
வெளியில இருக்கிறவங்கள விடுங்க. வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ண உங்களால நல்லபடியா நடத்த முடியல. மகாவை கட்டி கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்புன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்கவே இல்ல, நிம்மதியா சாப்பிடல. ஒவ்வொரு நாளும் இவளை நினைச்சு நினைச்சு நொந்து போனதுதான் மிச்சம். இந்த லட்சணத்துல இன்னொரு பொண்ண வேற உங்க வீட்டுக்கு அனுப்பணுமா? அப்படியே விளக்கிடும். மகா மாதிரி ஒரு பொண்ணையே உங்களால பாத்துக்க முடியலையே. இதுல கௌரி கௌரின்னு உங்களுக்கு பெருமை வேற. பேரும் காசு இருந்தா மட்டும் பத்தாதுங்க, மனசுல கொஞ்சம் ஈவு இறக்கம் இருக்கணும். அப்பதான் பொம்பளை பொறுப்புக்கு அர்த்தம் இருக்கும். அம்மா, உன் கோவம் எனக்கு நல்லா புரியுதுமா. இல்லன்னு இது முதல்ல கோவமே இல்ல, ஆதங்கம். பெத்த பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு ஐயோ என் பொண்ணு சந்தோஷமா வாழலையேன்னு யார்கிட்டயும் சொல்ல முடியாம மெல்லவும் முடியாம இருக்கிற பெத்தவளோட வலி. ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகும் போது அவங்களுக்கு மட்டும் ஆசையும் கனவு இருக்கும், அவங்கள பெத்தவங்களுக்கோ எவ்வளவு ஆசையும் கனவும் இருக்கும். ஒரு நாளாச்சும் என் பொண்ணு உங்க வீட்டுல சிரிச்சு சந்தோஷமா இருந்திருப்பாளா? ஆமாண்ணே, எங்க கிட்ட காசு பணம் இல்ல, வசதி இல்ல, நகை நட்டெல்லாம் கொண்டு வரல. ஆனா அதை தவிர என் பொண்ணு என்ன குறை வச்சா? உங்க குடும்பத்துக்காக செருப்பா தேஞ்சிருக்கா. அது இது வேணும்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பாளா? நான் நிறைய பேசிட்டேன் தான். இத்தனை நாள் பேசாம அடக்கி வச்சதையெல்லாம் கொட்டிட்டேன். ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், ஒரு சாதாரண கேள்வி. அதுக்கு மட்டும் உங்க வீட்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி அகிலாவையும் உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்புறேன். என்னம்மா, என்ன சொல்ற? என் பொண்ணு மகா உங்க வீட்டுக்கு வாழ வந்து 2 வருஷம் ஆச்சுல்ல? இந்த 2 வருஷத்துல ஒரு நாள் ஒரு பொழுது உனக்கு என்னமா பிடிக்கும்னு கேட்டு ஒரு குழம்போ கறியோ ஆக்கி போட்டிருப்பீங்களா? மகாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த சாதாரண கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அம்மா